திருவாரூரில் வீடு புகுந்து தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பதைபதைக்க செய்திருக்கிறது. பெண் விவகாரம் தொடர்பாக தாக்குதல் நடத்தியதன் பின்னணி என்ன? காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க உதவி செய்யுமாறு செய்தியாளரின் வீடு தேடிச் சென்று பேச்சு கொடுத்த கும்பல் திடீரென பாட்டிலை எடுத்து தலைமுகத்தில் தாக்கியது கொலை நடுங்கச் செய்திருக்கிறது. நள்ளிரவில் கதவை தட்டி நயவஞ்சகமாக திட்டமிட்டு வெறிச் செயலில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் காஜா மைதீன். 38 வயதான இவர் தனியார் தொலைக்காட்சியில் செய்தியாளராக பணியாற்றி வருகிறார். இவர் திங்கட்கிழமையன்று வழக்கம் போல செய்தி பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார். இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு குடும்பத்துடன் தூங்கிக் கொண்டிருந்தார். நள்ளிரவு 11:45 மணிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த அப்துல் ஃபாசித் என்பவர் தனது கூட்டாளிகள் இருவருடன் காஜா மைதீன் வீட்டிற்கு சென்று கதவை தட்டியிருக்கிறார். சத்தம் கேட்டு காஜா மைதீன் மாமியார் கதவை திறந்துள்ளார். அப்போது வெளியே நின்றிருந்தவர்கள் செய்தியாளரிடம் பேச வேண்டும் என்று கூறியுள்ளனர். இதனையடுத்து அரை தூக்கத்தில் எழுந்து வந்த காஜா மைதீன் கேட்டிற்கு உள்ளே நின்றபடி என்ன வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு தன்னை கோவிலூரைச் சேர்ந்த ஒருவர் தாக்கிவிட்டதாக அப்துல் ஃபாசித் தெரிவித்துள்ளார். அதுகுறித்து காவல் நிலையம் சென்று முறையிட்டும் போலீசார் புகாரை ஏற்கவில்லை என்றும் கூறியுள்ளார். எனவே தனக்கு ஆதரவாக நீங்கள் வந்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் கதவை திறந்து காஜா மைதீன் வெளியே வந்ததும் இருவரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அப்துல் ஃபாசித் தனது இடுப்பில் மறைத்து வைத்திருந்த பாட்டிலை எடுத்து செய்தியாளரின் தலையில் ஓங்கி அடித்துள்ளார். அதை சற்றும் எதிர்பார்க்காத செய்தியாளர் சுதாரிப்பதற்குள் அவரின் தலை, மார்பு உள்ளிட்ட பகுதிகளில் பாட்டில்களால் தொடர்ந்து தாக்கியுள்ளனர். அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மாமியார் காஜா மைதீனை காப்பாற்ற போராடினார். தொடர்ந்து தாக்கிய அடாவடி நபர் செய்தியாளரின் செல்போனை பறித்து கொண்டு தப்பி ஓடினார். படுகாயமடைந்த செய்தியாளரை குடும்பத்தினரும் அருகில் இருந்தவர்களும் மீட்டு முத்துப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த முத்துப்பேட்டை போலீசார் தப்பி ஓடிய அப்துல் ஃபாசித்தை கைது செய்தனர். விசாரணையில் காஜா மைதீனுக்கு பெண் ஒருவருடன் தொடர்பு இருந்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை தட்டி கேட்ட உறவினர்களை செய்தியாளர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்ணின் உறவினர் அப்துல் ஃபாசித் மூலம் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனையடுத்து தப்பியோடிய அப்துல் ஃபாசித்தை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவான அவரது கூட்டாளிகள் இருவரை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். பெண் விவகாரம் தொடர்பாக வீடு தேடி சென்று செய்தியாளரை கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் திருவாரூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.